வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஆஃப் மெட்ராஸ். இன்னைக்கு எக் டம் பிரியாணி எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். 3லேருந்து 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். 50 கிராமுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு தாளிச்சிடலாம். விருந்தி இலையும் போட்டு தாளிச்சிடலாம். எல்லாம் பொரிஞ்சதும் நல்லா வாசனை வந்ததும் இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். நான் 5 வெங்காயம் இந்த மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன். நீட்டாக இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. எல்லாத்தையுமே போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர இருக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி நல்லா கலர் கிடைக்கும். 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். தக்காளி பார்த்திங்கன்னா 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையுமே போட்டு வதக்கிடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கப் எடுத்துக்கிட்டேன். இஞ்சி ஜாஸ்தியாக இருக்கணும், பூண்டு கம்மியாக இருக்கணும். போட்டு வதக்கி எடுத்துடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போது ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து போட்டுக்கலாம். ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போது 1 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இது போதும். நம்ம பச்சை மிளகாய் 5 சேர்த்துருக்கோம். கரம் மசாலா 1 ஸ்பூன். அவ்வளோதான் நம்ம மசாலாவுக்கு தேவையான ஐட்டமை இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கிரேவி பதத்தில் வரணும். வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வெந்து கிரேவி பதத்தில் வரட்டும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது எலுமிச்சம்பழம் சாறு 1 ஸ்பூன் நான் ஊற்றிக்கிட்டேன். முட்டையை வேக வச்சு வச்சுருங்க. நான் 10 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டையோடு சேர்த்து நல்லா இந்த கிரேவியை கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி தனியாக நான் கொதிக்க வச்சுருக்கேன். அரிசி போட்டு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் கொத்தமல்லி, புதினா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே ஒவ்வொரு துண்டு போட்டு, கொத்தமல்லி புதினாலாம் சும்மா ஒரு அரை கைப்பிடி போட்டு இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அரிசி பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 5 கிளாஸ் வரும். நார்மல் கிளாஸ் பார்த்திங்கன்னா அதை அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த அரிசியை அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதை வடிகட்டிடலாம். அரை வேக்காடு போட்டு எடுத்துடணும். மிச்ச பாதி வேக்காடு நம்ம டம் போட்டு வேக வச்சிடலாம். நல்லா 10 நிமிஷம் கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்தோடனே அதை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போது நம்மளுக்கு
கிளாஸ் அளவுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நான் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா வந்து அந்த 5 கிளாஸில் தான் நான் வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன். அதனால் பாதி வேக்காடு நம்ம இதுள்ள வெந்துருச்சு, கொதிக்க வைக்கும்போது வெந்துருச்சு. அதனால் ஒரு கிளாஸ்க்கு 1க்கு 1 வந்து ஊற்றிருக்கலாம், இல்லைனா வந்து அரிசி உடஞ்சிரும். பாருங்க 5 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக. இப்போது வடிகட்டின அரிசியை எடுத்து போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டு நல்லா அரிசி போட்டதும் கொதி வந்ததும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்துச்சுன்னா ஓகே, உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அரிசி கொட்டியாச்சு, வடித்த அரிசி. இப்போது லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க, ரொம்ப அழுத்தி கிளறாதீங்க, இல்லைனா அந்த அரிசியெல்லாம் உடஞ்சிரும். இப்போது க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா தண்ணி வந்து அடியில் இருக்கும், ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கீழே வந்து தண்ணி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டம் போட்டுடலாம். ஒரு தோசைக்கல், பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை எடுத்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்பீடில் இருக்கட்டும். சிம் பார்த்திங்கன்னா ஸ்பீடில் இருக்கட்டும். அதுக்கு இப்போது புதினா போட்டுடலாம். புதினா கொத்தமல்லி போட்டாச்சு பிரியாணியில் வாசனைக்கு. இப்போது நெய் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூனு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி டம் போட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் வேகமாக இருக்கட்டும். மேலே வெயிட் வச்சுருங்க. அப்புறமா வந்து 5 நிமிஷம் கழித்து ஸ்லோ பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷம் விட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளுக்கு எக் பிரியாணி ரெடி ஆகிடும். இது எக் போடாமல் பண்ணிங்கன்னா பிளெயின் குஸ்கா ரெடி ஆகிடும். அவ்வளோதான் வந்து நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான எக் பிரியாணி ஸ்பைசியாக. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.